guys, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு என்ன கேம் பிளே வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் கிரிக்கெட் 25ல நம்ம வந்துட்டு அதாவது ஐபிஎல் இதுதான் வந்து விளையாட போறோம். ஐபிஎல் சீசனே முடிஞ்சிருச்சுன்னு கேட்குறீங்களா கைஸ்? டைமே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அதனால தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோ போடுறோம். எப்படி ஆர்சி டோட்டு போய் எத்தணும்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் பாருங்க கைஸ். வாங்க வந்துட்டு போகலாம் கைஸ். இதை வந்துட்டு நான் ஒரு டேபிளாட்டு ரெடி பண்ணிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்துட்டு ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள். இந்த வின்னர் ஆப்ல தான் வந்துட்டு போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு யாருக்கும் மேட்ச்னா கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் கைஸ். ஓகே, நம்ம வந்துட்டு இதில் ஆர்சி ப்ரீமியர் லீக்கை சூஸ் பண்ணிட்டு நாம் இன்னைக்கு கேகேஆரை தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆர்சிபியா கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் தானே கைஸ்? மறந்து வச்சேன், மறந்து போயிட்டு. கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் தான் மேட்ச்சு. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து டிஃபிகல்ட்டி ஹால் வச்சுட்டு இதில் வச்சுட்டு அப்புறமா பிச்சை ஸ்கிப் இன்ட்ரோ எஸ் ஏதோ ஓகே. ரெயின் வந்துட்டு ஒரு 50% போட்டு மார்னிங்கில் வச்சு ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நம்ம பிளேயர்ஸு 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் இருக்குமா. ஒரு நிமிஷம் நான் மாற்றிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். நம்ம வந்துட்டு இப்போ ஹெட்ஸ் கொடுக்கலாம். டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ரியல் ஜெர்சிஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டேயர்ஸோட ஃபேஸ்கட் லேஸாக தெரியுது, ஃபேஃப் டு ப்ளஸோட லேஸாக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவங்க வந்துட்டு பேட் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம வந்துட்டு டிஃபெண்டிங் பண்ண போகிறோம் இந்த மேட்ச்சில். ஓகே, கொஞ்சம் சவுண்ட் பண்ணி கம்மி பண்ணிட்டேன், ஹெட்ஃபோன் போட்டு விளையாண்டுருக்கேன்னா அதனால தான் அவங்க ரொம்ப சவுண்டாக இருக்குது. நானும் மட்டும் போட்டேன் கைஸ். இப்போ வந்துட்டு பீஸ் ஆல்ட்டியும் வெங்கடேஷ் ஐயரையும் இறப்போம். விராட் கோலி வராரு பார்த்தீங்களா, கையில் டாட்டு போட்டு எல் ஃபெர்கூசன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டு பவுலிங் போட போறான். கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தொடங்குது. ஃபர்ஸ்ட் பால் வந்துட்டு போட போறாரு. நாம வந்துட்டு லாஃப்ட் ஷாட்ஸ் ஆட ட்ரை பண்ணுவோம். ஒரு ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு ஒரு 4 கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி 4 இதெல்லாம் அடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இது சவுண்ட் வருது கைஸ். அது கைஸ் இந்த ஐபிஎல் சவுண்ட் வரும் கைஸ். அதான் வந்து இதுவே 6-4 அடிச்சோம்னா வரும். ஓகே, அப்புறம் வின் பண்ணா கூட வரும். வந்துட்டு ஒரு இறங்கி வந்து ஒரு பெரிய ஷாட்டா போடுவோம். பெரிய ஷாட் பட்ட போச்சு கைஸ். ரன் அவுட் கைஸ். ரன் அவுட்டா? Brilliant pick up and throw. And that looks run out guys. யாரு வெங்கடேஷ் ஐயர் நினைக்கிறேன். இது ப்ளீஸ் ஆல் அவுட் back to the pavilion. தாவலாம் ரன் கொடுத்துட்டோம் கைஸ். பால் எங்க போகுதுன்னு இன்னும் பாத்துறோம். ஃபர்ஸ்ட் ரனாவ எடுப்போம், ரனாவ இறக்கும், ஸ்டே சைடு அப்புறமா இருக்கணும். இப்போ வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் ஆன் ஸ்ட்ரைக்கர். That was a waste of a wicket. சொல்லாரு பாருங்க கமெண்ட்ரியில, தட்ஸ் such a waste of wicketங்க. ஓகே, பட் நமக்கு தெரியலப்பா பால் எங்க போகணும். மறுபடியும் அங்கேயே போச்சு கேட்ச் அவுட். போங்க கைஸ், என்ன கைஸ் இது கேட்ச் அவுட் வச்சு டக் அவுட் ஆயிட்டாரு வெங்கடேஷ் ஐயர். இப்போ நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஸ்டே செய்ய வேண்டாம். நம்ம வந்துட்டு இவனா இருக்கும் ரசல். ஓகே, பார்த்தீங்கன்னா ரசலோட முடி அப்படியே இருக்கு, பட் தாடி வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. சரி, batsman getting ready to think இப்போ நம்ம இந்த பேக் ஃபுட்ல ஆடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் it's nicely timed. Will okay guys, that is careful of the line. guys, பாத்தீங்கன்னா அடுத்த பால் இந்த ஓவர்ல 2 விக்கெட் போச்சு. மறுபடியும் விக்கெட்டா கைஸ்? சரியான ஒரு 4 அடிச்சிருக்கோம் கைஸ். ரசல் வந்து செகண்ட் பால்ல வந்து ஒரு 4 அடிச்சிருக்காரு. ஓகே, அம்பையரோட ட்ரெஸ் கூட பாருங்க, டாடா ஐபிஎல் போட்டிருக்கு. புது வருஷம் கொண்டு வர போறாங்க கைஸ். பாத்தீங்கன்னா எல்லா ஜெர்சிஸ்ல போட்டிருக்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கூட விட்டு வைக்கல கைஸ். அடிக்கிறான் பாருங்க கைஸ், 6. ஐயோ போச்சு. They have run the first one quickly. ஓடு ரெண்டு ஓடு. டைவே வந்துச்சு. That is excellent running. அடுத்த ஓவர் இந்த இன்னிங்ஸ்ல வருது. ஓகே, ரன் ஆன் ஸ்ட்ரைக்.
கரண்ட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 12 தான். Batsman getting ready to face his first பார்த்தீங்கன்னா ball. அட்வான்ஸ் ஒரு ஷாட் அவ ட்ரை பண்ணலாம். அட்வான்ஸ் Direct hit and that's out. போர்ச்சுகீஸ் ஐயோ டைவ் கொடுத்தா டைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. Has to walk back to the pavilion. ரன்னா வந்துட்டு டக் அவுட் ஆயிட்டாரு. நான் வந்துட்டு பாண்டே விட்டுட்டோம். பாண்டே 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 பாண்டே. ஓகே Slips in place. செகண்ட் பால். ஓகே ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணலாமா? வேண்டாம், கேட்ச் விட்டு சொல்ல பாருங்க. ரிவர்ஸ் Hit on the body. It's a nasty delivery. கரெக்டாக கொடுத்தா பாடியில் பட்டுச்சு. ஓகே ஒரே நிமிஷம் கைஸ். In. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கிராஃபிக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்டேன். Oh, that must have really hurt. என்ன கைஸ் இது கைஸ் கை நம்ம ஒரு பாலே ஆட்டில மறுபடியும் அதே பால்ல போடுறோம். அதனால நம்ம இப்போ வந்துட்டு ஒரு பேக் ஃபுட்ல இல்ல அட்வான்ஸ்ல ஒரு ஷாட் பிடிப்போம். They are calling for 2. சிங் டபுள் ரன் ஓடிலாம் டைவர்ட்ஸ். ஓகே டைவர்ட்ஸ் பாருங்க கைஸ், இதெல்லாம் நல்லா டைவ் அடிப்பாரு. That is excellent running between the wickets. கடைசியில விக்கெட் தெரியாம இனிமேல் ஃபீல்டர் கையில போயிடுச்சுன்னா என்ன உனக்கு வரும்? இது வந்துட்டு ஒரு புஷ்ஷோட ஆரம்பிப்போம். கைஸ் That's a very பேட்ல good பாலே shot பண்ணல. at this stage of the game. He should பாத்தீங்கன்னா look to get his eye in இப்போ before வந்துட்டு trying something ஒரு extra. என்ன சொல்றது ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட் ஆடுவோம். சூப்பர் கைஸ். 6 கைஸ். That is First six. யார் அடிச்சிருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். யார் 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 அடிச்சது? ஸ்ரேசர் இறக்கிட்டோமா? இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், இவர் கைஸ் வெங்கடேஷ் நினைக்கிறேன். இல்லை ரசில். ரசில் வந்துட்டு ஒரு சிக்ஸ் அடிச்சு அந்த ஓவரை முடிச்சு வச்சிருக்காரு. நம்ம ஸ்ட்ரைட் டிரைவா ஒரு அட்வான்ஸ் ஷாட் ஆடுவோம். ஒரு 4 போயிருக்கு. 1 pitch into the boundary guys. Okay, பாண்டே வந்து ஃபர்ஸ்ட் பால்ல வந்துட்டு ஒரு 4 அடிச்சிருக்காரு. ஓகே நம்ம நெக்ஸ்ட் பால் பாத்தீங்கன்னா ஓகே சீக்கிரம் பால் போடுறானே. He seems to have carried his form from the last match. வந்துட்டு ஒரு 6 அடிக்க ட்ரை பண்ணலாம். வேணாம், 6 அடிக்க ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். பட் லேட்டா வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகே இது வந்துட்டு ஒரு இப்போ வந்துட்டு ஒரு பேக் ஃபுட்ல ஆடுவோம் கைஸ். Glorious. நான் ஒரு 4 glorious shot and it runs away for 4. நான் 2 ஓவருக்கு 24 ரன் 3 விக்கெட் அந்த விக்கெட் யார் இழந்திருக்காங்க. ஓகே அப்ப சீக்கிரம் தான். ஓகே பாத்தீங்கன்னா ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Oh, he has got a wide. இந்த பால் வந்துட்டு what is he going to do next? ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணலாமா? Oh, shot. ஸ்ட்ரைட்டா ஸ்பீட் டேக் பண்ணிச்சு. ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடணும்னு நினைக்கிறேன். பட் அந்த ரீப்ளே காமிக்க மாட்டாங்க. 6-4 அடிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. நான் ரசல் ஸ்ட்ரைக். ஓகே ரசல் கிட்ட இருந்து ஒரு பெரிய சிக்ஸஸ் எதிர்பார்க்கறோம். கைஸ் போயிடுச்சு. Oh, didn't have a clue about that one. பரவாயில்லை. இதெல்லாம் அடிக்கிற பாருங்க கைஸ். Before trying something extra. நான் என்ன ஆகுதுன்னா பேக்ரவுண்ட்ல வீடியோவும் ரெக்கார்ட் ஆகுறதுனால நல்லா லேக் ஆகுது. அது நல்லாவே தெரியுது. நான் ரசல் கிட்ட இருந்து சொன்ன மாதிரி ஒரு 6 கைஸ் சொல்லி வச்ச மாதிரி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஓகே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 5 ஓவர் வந்துட்டு விளாண்டுட்டு போடுறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி கைஸ் பாத்தீங்கன்னா பெரிய சிக்ஸஸ் எதிர்பார்க்கலாம். பட் டாட் பால். ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு விளாண்டுட்டு நான் வந்துட்டு பவுலிங் போட போனது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். பாத்தீங்கன்னா 101 ரன் வந்துட்டு நான் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பவுலிங் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் வச்சு போடலாம். ஏன்னா நான் நிறுத்திட்டேன்னா ஏன்னா இப்பவே 9 நிமிஷம் போயிடுச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் 5 பிளேசஸ் வந்துட்டு ஆடுறாரு. இப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு 101 ரன் தேவைப்படுது கைஸ். நம்மளுக்கு 4 விக்கெட் போயிடுச்சு. அப்புறமா இவருக்கு ஒரு செஞ்சுரி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம் ஸ்கோர் கார்டில். ரசலுக்கு வந்துட்டு ஒரு ஹாஃப் செஞ்சுரி கிடைச்சிருக்கு. ஓகே கைஸ் வந்துட்டு பவுலிங் போடலாம். ஸ்விங் பவுலிங் போடலாம். ஓகே
பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் ஓடி வந்துட்டு ஒரு பால் போடுறாரு. விக்கெட்டா இல்லை தட்டி விட்டுருக்காரு. அந்த That's it straight to the ஸ்வீப் field. சைடில் தட்டி விட்டுருக்காரு. ஓகே, The நம்ம இங்கே bowler வந்துட்டு is ஒரு bowling on ஆஃப் the சைடில் silver போடுவோம். end. ஓகே, வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு போடுறாரு. என்னது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் இன்டு த பவுலர் ஸ்கேன். பார்த்தீங்கன்னா விக்கெட் கைஸ். போடுங்க கைஸ். யார் கேட்ச் பிடிச்சது பாருங்க கைஸ். என்ன ஒரு கேட்ச் ஹாஃப் டு பிளேசஸ் டக் அவுட் கைஸ். ஓகே, என்ன மாதிரி ஒரு விக்கெட்னு பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு பெரிய விக்கெட் கிடச்சிருக்கு. ஹாஃப் டு பிளேசஸோடது. பார்த்தீங்கன்னா ஓடி வந்து எப்படி பிடிச்சாரு. இது கஷ்டமான கேட்ச் கைஸ். ஓகே, யாரு பிடிச்சது யாரு? சக்கரவர்த்தி, வி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் பிடிச்சிக்கிறாரு. அதாவது விஜய் சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன். பட்டிடர் அப்படின்னு வந்துட்டு ஒருத்தர் இறங்கி இருக்கிறாரு. வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்விங்க போட்டு மறுபடியும் ஃபீல்டரை கையில அடிக்க விட ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா வந்துட்டு லெக் சைட்ல ஆஃப் சைட்ல எடுப்பாரு. வைடா? That is a very good வைடு இல்ல. by the ஓகே, batsman. That is an aggressive வந்துட்டு fielding place. I like வந்துட்டு how the bowling யாக்கர் gets போடுறோம். at the ஃபுல் stage. டாஸ் பால். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடி இருக்கிறாரு. Into the gap for a single. சிங்கிள் ரன்ஸ் ஓடி இருக்கிறாங்க. ஓகே கைஸ், நானும் வந்துட்டு கொஞ்ச நேரம் விளாண்டு போடுறேன். ஏன்னா இப்போவே வந்துட்டு 9 நிமிஷம் ஆயிடுச்சு கைஸ். It will ஓகே be interesting to see where the bowler will test the batsman with the short one. ஓகே கைஸ், வாங்க வந்துட்டு நான் வந்து போட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்றேன் கைஸ். கைஸ் நிறைய பாருங்க கைஸ், என்ன கொடுமை பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். போட்டு ஃபர்ஸ்ட் பாலே வந்துட்டு விக்கெட் கைஸ். நரேன் விராட் கோலியோட விக்கெட் தூக்கி இருக்கிறாரு. நரேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ரவாத்னு ஒரு பேட்ஸ்மேன் இறங்கி இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்துட்டு ஆர்சிபிக்கு கலந்து போயிடுச்சு. ஓகே கைஸ், நமக்கு அவங்களுக்கு ஒன்றும் 60 ரன் 30 பால்ல தேவைப்படுது. 30 இல்லை, ஓகே ஒரு 29 பால்ல தேவைப்படுது கைஸ். நரேன் விக்கெட். ஓகே, ஸ்ட்ரைட் இன்டு தி ஃபீல்டர். பார்த்தீங்கன்னா ஒரு ஆம் பால போடுவோம். நரேனோட முடிய பாருங்க கைஸ். அதான் கைஸ் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியும் வந்துட்டு ஃபீல்டர் கைக்கு வந்துட்டு போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மறுபடியும் பவுலிங் போட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 1/17 ரன்ஸ் நான் பண்ணலான்னு நினச்சேன். கடைசியில் வந்துட்டு என்ன ஓவரே கணக்கே நான் பார்க்கல கைஸ். ஓகே, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 1/17 ரன்ஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இது நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்துட்டு 10 ஓவருக்கு 100 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 4 விக்கெட்டு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 83 4 விக்கெட். இதை வந்துட்டு நம்ம அப்படியே அந்த ஆப்பில் என்டர் பண்ணோம்னா ரன் ரேட்டோட கால்குலேட் பண்ணி தந்துடும். ஓகே கைஸ், வாங்க இப்போ வந்து போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச்சில் போயிட்டு ரிசல்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா விக்கெட்ஸ் வந்துட்டு கேகேஆருக்கு வந்துட்டு எவ்வளோ போயிருக்கு? கேகேஆருக்கு 4 சரிங்களா? உங்களுக்கும் 4 சரிங்களா? இப்போ வந்துட்டு கேகேஆர் வந்துட்டு 100 அடித்தாங்க. இவங்க வந்துட்டு 83 அடித்தாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் ஓவர்ஸ் வந்துட்டு 10. நான் 10 ஓவர் தான் வந்துட்டு கேகேஆர் 10 இது ஆர்சிபி 10. ஓகேங்களா? நம்ம வந்து சேவ் கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டோட கால்குலேட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? ஓகே கைஸ், அடுத்த மேட்சோட உங்களை நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ், மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப்